வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் உரையுடன் கூடியது. தமிழகத்தின் கடன் அளவு 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளது என்று ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தாவேக கூட்டணி அரசில் 34 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று கூடியது. ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் சட்டசபையில் உரை நிகழ்த்தினார். அவர் தமிழில் வணக்கம் சொல்லி தனது உரையை துவக்கினார். தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை 2024-25 48,840 கோடி ரூபாயாக இருந்தது. ஒரே ஆண்டில் 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது. 1967 அண்ணாதுரை, 1977 எம்ஜிஆருக்கு பிறகு 2026 வரலாற்று புரட்சி விசில் புரட்சி மூலம் இமயமலை அளவுக்கு வெற்றியை விஜய் பதிவு செய்துள்ளார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் மட்டுமே ஆகும் நிலையில் மக்களின் பெரும் ஆதரவோடு ஆட்சியை அமைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். விஜயால் மட்டுமே தமிழகத்தை ஆள முடியும் என மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர். சட்டசபையில் மக்களுக்காக விவாதிப்பீர்கள் என நம்புகிறேன். ஜாதி மதங்களை கடந்து பணம் கொடுக்காமல் தாவேகவை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய பல்வேறு நிதி தொடர்பாக மத்திய அரசிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். மத்திய அரசு இதை பரிசீலனை செய்து அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழகத்தின் கடன் அளவு 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளது. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உள்ளது. மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாநிலத்திற்கான கல்வி நிதியை மறுக்கக்கூடாது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தொடரும். தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கான பொது பட்டியலில் இருக்கும் கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஆளுநரின் உரையில் வாசிக்கப்பட்டது. முன்னதாக ஆளுநர் அர்லேக்கரை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வரவேற்றார். ஆளுநருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் ஏற்றுக்கொண்டார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பலரும் புதியவர்கள். இவர்களுக்கு சட்டசபை செயலகம் வாயிலாக 2 நாள் பயிற்சி வகுப்புக்கு பிறகு சட்டசபைக்கு வந்துள்ளனர். சட்டசபையில் எப்படி செயல்பட வேண்டும், எதிர்க்கட்சியினர் கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அரசு துறை செயலர்கள் அமைச்சர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாகவும் 2 நாள் பயிற்சி முடித்த கையோடு இன்று சட்டசபை கூட்டத்தில் அமைச்சர்களும் ஆளும் கட்சி எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் தரப்பில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப வாய்ப்புள்ளது. இதற்கு அமைச்சர்கள் எப்படி பதிலளிக்கப் போகின்றனர் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழக நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வாயிலாக சட்டசபை தேர்தலில் நிறைவேற்ற முடியாத, கற்பனைக்கு எட்டாத பொய் வாக்குறுதிகளை அளித்த தமிழக வெற்றி கழக அரசின் முகமூடி கிழிக்கப்பட்டு இருக்கிறது. திமுக ஆட்சியில் கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய் என்றும், வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பே இந்த அவலநிலை அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு மட்டும் எப்படி தெரியாமல் போனது? அறிந்தும் அறியாதது போல் நடிக்கிறார். நிதிநிலை நெருக்கடி தெரிந்தும் எப்படி வானலாவ வாக்குறுதிகளை அள்ளிவிட்டீர்கள்? நிதி நெருக்கடியால் தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. தெரியாமல் சொல்லிவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என கெஞ்சுவர் போலிருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களின் கடனை சேர்த்து தமிழகத்தின் மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய் என்றும், சொந்த வரி வருவாயில் 35% வட்டிக்கு செலவிடப்படுவதாகவும் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வெள்ளை அறிக்கையை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விடுவதற்கான கருவியாக பயன்படுத்தக்கூடாது. கடன் சுமை அதிகரிப்புக்கான காரணங்களை மட்டும் கூறாமல் நிதி நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதற்கான செயல் திட்டம் வரையறையை தமிழக வெற்றி கழக அரசு அறிவிக்க வேண்டும். தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்களை நிறுத்தாமல் தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்பதற்கான செயல் திட்டத்தை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் நிதியமைச்சர் வெளியிட்டிருப்பது புதிய உண்மைகளையோ புதிய தீர்வுகளையோ கொண்ட ஆவணம் அல்ல. மக்கள் ஏற்கனவே நன்கு அறிந்த உண்மைகள். நிதிநிலை நெருக்கடியை எப்படி சரி செய்ய போகின்றனர் என்ற எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றமே பரிசு. துறைகளில் உள்ள லீக்கேஜ்களை தடுக்க வேண்டும் என்பதையே தீர்வாக வைத்திருப்பது. வரிகளை உயர்த்தும் பாதையை தமிழக வெற்றி கழக அரசு தேர்வு செய்துள்ளதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை அறிக்கை என்பது பிரச்சனைகளை பட்டியலிடுவதோடு நிற்காமல் அவற்றுக்கான தீர்வுகளையும் முன்வைக்க வேண்டும். ஆனால் தாவேக அரசு வெளியிட்ட அறிக்கையில்
தெளிவான தொலைநோக்கு பார்வை, செயல் திட்டங்கள் இல்லை. எனவே வெள்ளை அறிக்கை அல்ல, ஏற்கனவே எல்லோராலும் அடித்து துவைத்து வெளுத்து போன அறிக்கை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சோஃபா மாடல் ஆட்சி நடைபெறுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். பிற கட்சியினரையும் பிற கட்சி எம்எல்ஏக்களையும் இந்த அரசு தொடர்ந்து பர்ச்சேஸ் செய்து வருகிறது. சோஃபா மாடல் ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டோம் என மக்கள் வருந்துகின்றனர். சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயம் அமையும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். அத்துடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசுகையில், இன்று பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுவதில்லை, என்றைக்கு பேசுவரோ என காத்திருக்கும் நிலை உள்ளது. அப்படியே அவர்கள் பேசினாலும் பேசாமலேயே இருந்திருக்கலாம் என நினைக்கும் அளவிற்கு அவர்கள் பேச்சு இருக்கிறது என்று கனிமொழி கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.